Come on guys, shot ready-யா? Light okay-வா? Camera இன்னும் செட் பண்ணாம என்ன பண்றீங்க? EP, question paper எங்க? எல்லாம் இவ்வளவு ஸ்லோவா பண்றீங்க? சொன்னா புரிஞ்சுக்கோங்க guys, இவங்க normal peoples கிடையாது. எல்லாரும் இருக்கீங்க? Hi, வணக்கம் and welcome to the show guys. இன்னைக்கு நம்ம யாரை இன்டர்வியூ பண்ண போறோம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா one of the finest influencer in Kollywood. அதுக்கு மேல சொல்லணும்னா ரசிகர்களின் ரசிகை மாயா. Hello Maya. Hi, உட்கார்ந்திருக்கீங்க. Welcome to the show. So, how is your travel as an influencer? Madam? 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 எனக்கு 3 to 1 சொன்னா தான் வரும். ஏண்டா தீபி? நீ தானே கூட்டிட்டு வந்த. 3 2 1 சொல்லுங்க மேடம். என்னுடைய ஜர்னி எது நோக்கி போயிட்டு இருக்குன்னா ஆக்சுவலி கோலிவுட்ல இந்த சைடு பாத்தீங்கன்னா நயன்தாரா. அந்த சைடு நயன்தாரா. ஓகே. அவங்க ஸ்கின் கேர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டாங்க. சரி. அப்படியே இந்த சைடு பாத்தீங்கன்னா சமந்தா. அந்த சைடு சமந்தா. ஓகே. அவங்க பாலிவுட் சைடு போயிட்டாங்க. இப்ப கோலிவுட்ல ஒரு வெற்றிடம் இருக்குல்ல? இருக்கு மேடம். அது யாராச்சும் ஃபில் பண்ணும்ல? அதுக்காக தான் நான் வர்க் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் மேடம் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த கண்ணாடி ரொம்ப கியூட்டா இருக்கு, அதனால இதை கழட்டி இருக்க ப்ளீஸ். ஓ நோ, எல்லாரும் இதான் சொல்றாங்க. கியூட்ல நானு. I need a break. Yeah, I need a touch up. Okay. A few moments later. I need a break. Touch up. Break. Oh, I need a juice. எனக்கு வேர்க்குது. I'm getting dehydrated. இப்படி சார் இங்க வாங்க. ஜூஸ் இருக்கா? பிரேக்டா. Touch up. பிரேக். Touch up. Touch up. Okay, I'm tired. பிரேக்டா. மேம் இஃப் டோன்ட் மைண்ட் உங்க டச்சப் கொஞ்சம் சைலண்டா இருக்கு சொல்றீங்களா? ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாரு. அவர் என் டச் அப் இல்ல. ஓ சாரி, அசிஸ்டன்ட்டா? அவரு அசிஸ்டன்ட்டும் இல்ல. மேனேஜரா? அது கொஞ்சம் யோ மேனேஜர் இல்லங்க. மேடம் ரொம்ப டயர்டா இருக்கேன், நீங்களே யாருன்னு சொல்லிடுறீங்களா? ஆக்சுவலி அவர் என் பாய் ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் ஹேண்ட்பேக் செஷன் இருக்குல்ல, நான் பக்கத்து மால்ல போய் பிராண்ட் நியூ ஹேண்ட்பேக் வாங்கிட்டு வந்துறேன். நீ இங்கே இரு. சரி. பாய்மா பாய். நல்லா பிராண்டடா வாங்கிட்டு வா. புது ஹேண்ட்பேக்கா? பைத்தியம் ப்ரோ. எவ்வளவு நேரம் அதில் மாட்டினே இருப்பீங்க? இழுவீங்க. போயிட்டால பாருங்க. போயிட்டாங்களே. ப்ரோ சாரி ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ. ப்ரோ பாய் ஃப்ரெண்ட் என்னோடது தலையெழுத்து. யாரு பத்த பிள்ளையோ பாவம். ப்ரோ சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டேன். வீடியோல ரொம்ப கிரிஞ்சா இருக்கு ப்ரோ, பார்க்கவே முடியும். ஆனா இந்த கருமத்துக்குலாம் ஒரு கேமராமேன் இருப்பானே, யார் அவன்? என்ன லவ் பண்றியா? ரொம்ப லவ் பண்றேன். நான் அழகா இருக்கேனா? அழகா இருக்கு. என் கண்ணு சூப்பரா இருக்கு. பொதுவா சொல்லுவாங்கல்ல, காதலன் கண் வழியா பாக்குறப்ப காதலி இன்னும் அழகா தெரிவான்னு. நான் உன் கண்ணுக்கு எப்படி தெரியறேன்? என் கண் வழியா ரொம்ப அழகா தெரியுறேன். அப்புறம் என்ன மயிருக்கு இப்படி எடுத்து வச்சிருக்க? பிரேம் இல்ல, போக்கஸ் இல்ல, எதுவுமே இல்ல. இல்ல உன் கண்ணு லென்ஸ் வழியா மட்டும் இல்ல,
கேமரா லென்ஸ்லயும் நான் நல்லா தெரியணும். புரிஞ்சுதா? சரிம்மா உன் லென்ஸ்ல இப்போ இதையே போய் நான் அங்க பண்ணுவேன். அவ்வளவுதானம்மா ஓகேம்மா ஒழுங்கா எடுக்கிற. ஓகேம்மா பாரு சூப்பர் மாடல். அம்மா ஃப்ரேம் இந்த பக்கம். டேக் ஓகேவா? டேக் ஓகே மேடம். மேக்கப் எது வேணுமாமா? ஓகே ஓகே ஓகே. போட்டோ ஷூட் இங்க செலவுல குச்சமே இல்ல ப்ரோ. நீங்க சொல்றத பார்த்தா எல்லாம் ஒரே பேசிக் கஷ்டங்கள். ஆனா அதை தாண்டி நீங்க ஃபுட் ரிவ்யூ எல்லாம் பண்றதா கேட்டுவிட்டேன் ப்ரோ. பெரிய பெரிய ஹோட்டலு, நல்ல நல்ல சாப்பாடு, ஃபுட் எல்லாம் டாப் கிளாஸா இருக்குல்ல ப்ரோ? ஹாய் காய்ஸ். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா தாங்கிப்பொடி தந்தூரி அடி. அடி கொலகாரி. சொன்னா நம்ப மாட்டீங்க, ஒரு நார்மல் பிரியாணிக்கு அவ்வளவு சைட் டிஷ் வச்சிருக்காங்க. பூரா பச்சடி, மண்புழு மண்பானை குழம்பு, பாம்பு பொரியல், பூரா வத்தல் அண்ட் கடைசி ஒரு டிசர்ட் கொடுத்தாங்க பாருங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அதுல என்ன இன்கிரிடியன்ட்ஸ்னே சொன்னாங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க, அரளி வித பாயாசம். அரளி வித பாயாசம். அரளி வித பாயாசம். ப்ரோ ரொம்ப நாத்தம் பிடிச்ச பொழப்பா இருக்கே ப்ரோ. ரொம்ப ப்ரோ. நான் ரெடி. நெக்ஸ்ட் செக்மெண்ட் போலாமா? மேம் ஒரு கேமரா மட்டும் செட் பண்ணிருக்காங்க, ஒரு 10 minutes. ஓ நோ, எனக்கு ஒரு மூவி ரிவ்யூ வேற இருக்கே. ப்ரொடியூசர் வேற காசு வாங்கிட்டேன், போயே ஆகணும். ஜூஸ் குடிக்க சொல்லுங்க. மேம் ஜூஸ் ரெடி இருக்கு, அது வரைக்கும் குடிச்சிட்டீங்களே. நல்லா குளுகுளுன்னு. ஜூஸ் இருக்கா? அப்ப ஓகே. ஜூஸ் 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 ஜூஸ். ஹெல்ப் ப்ரோ. பேஷ் ப்ரோ. ரிவ்யூ ப்ரொடியூசர் கான்டாக்ட்லாம் வச்சிருப்பீங்க, அடிக்கடி அவங்களெல்லாம் போய் மீட் பண்ணுவீங்கல்ல? சேச்சே, அவங்களே அடிக்கடி கூப்பிட்டு போயிடுவாங்க ப்ரோ. ஓ ஹலோ சார், என்னதுக்கு சார் கடத்தி கூப்பிட்டு வந்திருக்கீங்க? பிராங்கா? வேணா கொலை பண்ணிக்கலாமா சார்? சார் சரி, என்னதுக்கு சார்? ஏண்டா படம் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுவியா நீ? நடிக்க தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுவாளா? அப்புறம் வேற ஏதோ சொன்னாலே. டேய் அந்த வீடியோ போடுறா. வீடியோ இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு பேசாம சும்மாவே இருக்கலாம். 3 மணி நேரம் கழுத்து அறுத்துட்டாங்க. இந்த படத்தை பாக்குறதுக்கு நம்மளே கத்தி எடுத்து கழுத்து அறுத்துக்கலாம். ஆடி ஆடி எட்ரா கத்திய. ஐயோ ப்ரோ, ரொம்ப ரிஸ்கான வேலையா இருக்கும் போலயே. எந்நேரமும் உங்க கழுத்து மேல ஒரு கத்தி தொங்கினே இருக்கும் போல. சரி அதை விடுங்க ப்ரோ. இவ்வளவு அடிபட்டு மிதிப்பட்டு கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இவ்வளவு பட்டதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளின்னு ஒண்ணு இருக்கணுமே. ஆரம்ப புள்ளியோ? ஹாய் மாயா, நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். நான் என்ன சொல்லணும், பதிலுக்கு நீ என்ன சொல்லுவ, நீ என்ன ரியாக்ட் பண்ணுவ அப்படின்னு. ஆனால் உன் கண்ணை பார்த்ததுமே எல்லாமே மறந்துடுச்சு. எனக்கும் கூட வாழ்ந்து பைத்தியம் பிடிக்கணும். ஐ லவ் யூ. டு யூ லவ் மீ? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அவங்க சம்மதம் எனக்கு ரொம்ப முக்கியம். அது தெரியும், ஃபேமிலி தானே, பார்த்துக்கலாம். அதுக்கும் மேல யாரு? என்னுடைய ஃபேன்ஸ். டேய் நீ யாரா? Me, I am cinematographer Hari. மேடம் வந்து ப்ரொபோசல் வீடியோ கொலாப் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. கொலாபா? ஸோ அதுக்கு தான் வந்தேன். மேடம் இந்த ஷாட் ஓகே, வேறு செல்ஃபி வீடியோ எடுக்கணுமா? எது? ஹலோ காய்ஸ், இப்போ இந்த ப்ரொபோசலை நீங்க பார்த்திருப்பீங்க. இவருக்கு ஓகே சொல்லாமா வேணாமாங்கிறது கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.
இந்த வீடியோக்கு 1 மில்லியன் வியூஸ் வந்ததுன்னா இவர் லவ் நான் அக்செப்ட் பண்ண போறேன். 1 மில்லியனா? 1 மில்லியன் வியூஸ் போயிடுச்சா? சரி. ஆனா ப்ரோ கேட்குறக்கு எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு. எவ்வளோ நாள் தான் இவ பின்னாடி இப்படி பேக்கை தூக்கிட்டு லோன்னு சுத்திட்டு இருக்க போறீங்க? என்னதான் இருந்தாலும் ஆம்பளை இல்லை, வேலைக்கு போகிறது தானே கரெக்டாக இருக்கும். ஏன் ப்ரோ, ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணோட ஹேண்ட்பேக் தூக்கக்கூடாதா? நான் அவளை லவ் பண்ணுறேன் ப்ரோ. இது அவளோட வேலை, கெரியர். அதுக்கு நான் சப்போர்ட்டிவாக இருக்கேன். இதில் என்ன பிரச்சனை? ஒரு நாள் கூட நீ வேறு வேலைக்கு போகாதான்னு அவள் சொன்னதில்லை. இது என்னோட சாய்ஸ். ஸ்க்ரீனுக்கு பின்னாடி எனக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனால் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி நிற்கிறது அவளுக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும். உத்தியோகம் புருஷ லட்சணம்லாம் இந்த ஓல்ட் ஸ்கூல் தாட்ஸ் எடுத்துகிட்டு வராதிங்க. ஒரு நல்ல புருஷனாக இருக்கிறதே ஒரு பெரிய உத்தியோகம் தான். அதை நான் சரியாக பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை டேய், இல்லை உனக்குள்ள இவ்ளோ இருக்கா? இத்தனை நாளா எனக்கு தெரியாம போச்சு பாரு. இல்லை அது நீ இவ்ளோ பேசுவியா? இந்த விஷயம் ஏன் எனக்கு தோணாம போச்சு? நான் டிசைட் பண்ணிட்டேன். என்ன? சூப்பர் கான்செப்ட். இது அப்படியே ரீலா பண்றோம். #பொண்டாட்டிதாசன். எப்படி? சரி சரி, கேமரா தூக்கிட்டு பின்னாடி வா. யோ சிரிக்காதயா. இது வேலைக்காகாது. இப்படியே போச்சுன்னா ஐ நீட் டு ஹேவ் அ ஃப்ரெஷ் ஸ்டார்ட். ஸ்டார்ட். கமான் गाइस, ஷார்ட் ரெடியா? லைட் ஓகேவா? இன்னும் கேமரா செட் பண்ணாம என்ன பண்றீங்க? இபி क्वेश्चन பேப்பர்ங்க எல்லாம் இவ்வளவு ஸ்லோவா பண்ணிட்டு இருக்கீங்க. சொன்னா புரிஞ்சுக்கோங்க गाइस, இவங்க நார்மல் பீப்பிள்ஸ் கிடையாது. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ गाइस. இன்னைக்கு நம்ம யாரை இன்டர்வியூ பண்ண போறோம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா காலிவுட்டோட ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் இன்ஃப்ளூயன்சர் கப்பிள். Once again, touch up.